ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கெட்டவன் எஃப்எஃப் பேசுகிறேன். வெல்கம் டு கெட்டவன் எஃப்எஃப் கேமிங். பிஆர் புஷிங் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிஆர் ரேங்கடு வந்திருக்கோம் பாருங்கள். 2 எனிமி இப்போ தான் இறங்கினமே காமிச்சிது. 2 எனிமியும் போட்டதெல்லாம் ரெடி ஆகணும்லாம். என் கையில் இருக்கிறது A94 பாடி எங்கே போகிறது யாருன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எனிமி வருவான்னு தேடினேன். அந்த அதுக்கே பாருங்கள், நம்மளால் டேமேஜ் கொடுத்துட்டான். ரிவைவ் பண்ண கூட அவங்க போக மாட்டேங்க பாருங்கள். எப்படியோ ஒருத்தனை முடிச்சு விட்டாலும் ஃபஸ்ட்டு கில் எடுத்தாச்சு. A94 வச்சு A94 பங்கமாக இருக்குது. நான் 3rd லெவல் 2 லெவல்லே பங்கமாக அடிக்குது. இதை வச்சு 4x ஸ்கோப் தேடிக்கிட்டு இருக்கேன். 4x ஸ்கோப் போட்டால் அதோட பங்கமாக அடிக்கணும்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் எல்லாம் வெல்டிங் மிஷினில் இருக்காது, எல்லாம் கூட வாங்கிலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனிமியை தேடிக்கிட்டு இருக்கேன். A94 பங்கமாக இருக்குன்ட்டு. சரி, இங்கே எனிமி பணம் பார்க்க எனிமி வெளியில் ஓட சத்தம் கேட்கு. சரி, நம்ம ஷார்ட் ரேஞ்ச் எதுக்கு வச்சுக்கிடுவோம், நல்லா நம்மளை போட்டு தள்ளுறோம். அது தெரிஞ்சது தான். இப்போ எப்படியா ஸ்குவாட் வைஸ் பண்ணணும். 2 பேர் மொத்தமே இறங்கினா 2 தான். இப்போ எப்படியா 2 பேர்த்தையும் முடிச்சு விட்டுறோன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த எனிமி வரான் பாருங்கள். என் முன்னாடி நேருக்கு நேரம் வரணுங்க. ஒன்று கொடுத்தாச்சு. குடுறமா அழுத்தினால முடிஞ்சிட்டு அவன் கில்லையும் எடுத்து விட்டாச்சு. 2வது செகண்ட் கில் அந்த இடத்துல போட்டாச்சு. A94 எனக்கு 4x ஸ்கோப் கிடச்சிக்கிட்டு ரெடி ஆகிட்டா. நமக்கு அடுத்த என்ன வேணும்னா நமக்கு ஷார்ட் ரேஞ்ச் வேணும். ஷார்ட் ரேஞ்ச் எடுத்தாச்சு. புல்லட்டில் நல்லா புல்லட் லூட் நல்லா அடிச்சு வச்சுருக்கானுங்க. நல்லா பெரிய லூட்டு பொறுக்கியாக இருப்பானுங்க. இவன்ட்டு வந்து லூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா இதுக்கு அடுத்த பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கண்டென்ட் பண்ணணுங்காண்டி கன்ஃபார்மாக வீடியோ டெய்லியும் வரணும்னு சொல்கிறக்காண்டி வீடியோ போட்டுருக்கேன். ஒரு ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் என்னால் கொஞ்சம் ஒழுங்காக பேச முடியல. ஓப்பனாக சொல்லிட்டேன். நான் என்னுடைய ஸ்கேரை கூட எடுக்காமல் A94 வச்சு எடுத்து ஆடுறேன்னா பார்த்துங்க. A94 நல்லா லாங்கில் அடிக்கி. ஆனால் என்ன அதில் ஒரே ஒரு குறைனா சைலன்சர் போட முடியாது. அதுதான் பெரிய கஷ்டம் அதில் A94 வச்சு. மற்றபடி நல்லா தான் பண்ணோம் A94. இப்போ அடுத்த ரவுண்டு அடுத்த கில் எடுக்க கிளம்பணும் பிளான் பண்ணியிருக்கோங்களா. எங்கள் டீம்மேட்ஸை கூப்பிட்டு வந்திருக்கேன். என்னுடைய கில்டு பிளேயர்ஸ் ஒன்றில் அதுக்காக நான் தான் புதுசாக என்ன ஒரு கில்டு ஓனராக ஆக்கிட்டாங்க. இந்தியன் கில்டு ஓனராக நான் தான் இருக்கேன். இவ்வளோ நாள் மேனேஜராக இருந்தேன். இந்த கில்டை என் கையில் கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததுன்னா ஃப்ரீ ஃபயர் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு முன்னாடி டிஎன் ஸ்குவாடில் இருந்தோம். அது ரோலெக்ஸ் ப்ரோ அவரோட கில்டில் இருந்தோம். இப்போ அந்த கில்டிலேருந்து வந்தோம். அதில் ப்ராப்ளம் ஆகிடுச்சின்ட்டு இப்போ இந்தியன் கில்டே என் கையில் கொடுத்துட்டாங்க. நான் டீம் இந்த கில்டு ஐடி கொடுக்குறேன். நீங்கள் யாருனாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கன்ஃபார்மாக இது ரிக்வெஸ்ட் கூட தான் நான் கன்ஃபார்மாக அப்செட் பண்ணி எங்கூட சேர்த்து வச்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருனாலும் வாங்க, நான் யாரையும் வராதிங்கன்னு சொல்ல மாட்டேன். எல்லோரும் வாங்க, என் கூட வந்து யாருனாலும் ப்ளே பண்ணுங்கள். நான் கோல்டு பிளேயரு, நான் என் கூட ஹீரோயிக் பிளேயர் தான் வரணும், சில்வர் பிளேயர் தான் வரணும், நான் அப்படி யாரையும் சொல்ல மாட்டேன். யாருனாலும் வாங்க, நான் வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டேன். யாருனாலும் வாங்க. எனக்கு டெய்லியும் ஒரு வீக்குக்கு 500 புஷ் பண்ணி வச்சா போதும். நம்ம டீம் இது போதும். எனக்கு 500 புஷ் பண்ணி வச்சா போதும். என்கிட்ட 25 பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்னும் 25 பிளேயர்ஸ் தேவைப்படுறாங்க. 25 பிளேயர்ஸ் வந்து டீமில் சேர்த்துக்கோங்க. நம்மளோட யூடியூபரான பேட்சி கேமிங்கும் அந்த ஒய்டியும் என் கூட தான் இருக்கான். நெரோட்டா எஃப்எஃப் கேமிங்கும் என் கூட தான் இருக்கான். இப்போதைக்கு நாங்கள் ஒரே கில்டில் 2 யூடியூபர்ஸ் இருக்கோம். நீங்கள் யாராலும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்க கூட லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் என்ன எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உடம்பு சரியில்லாமல் இருந்து வீடியோ கண்டென்ட் போட்டுக்கிட்டுருக்கேன். எனக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு 30 லைக்ஸும் இங்கே பாருங்கள். நான் எனிமின்னு நினச்சி வந்தேன், நம்ம ஆள் தான் உள்ள உட்காந்துருக்காரு பாருங்கள். எனக்கு 30 லைக்ஸும் ஒரு 150 வியூஸும் இந்த ஒரு வீடியோவுக்கு போனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்கள் லைக் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த வீடியோ ஒவ்வொருத்தங்களுக்காக போய் சேரும். நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் இந்த ஒன்றே எனக்கு பண்ணி கொடுங்க. அவங்கள்ட்ட வேறு எதுவுமே நான் கேட்கல, எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பெரிய ரிக்வெஸ்ட் உங்கள்கிட்ட நான் கேட்குறது. நீங்கள் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணித்தாங்க. உங்களுடைய பெரிய அங்கேருந்து எல்லா டீமெண்ட்ஸும் அங்கே கரெக்டாக குறிச்சு ஏறிட்டாங்க. நான் மட்டும் தப்பாக குதிச்சிட்டாங்க. எனிமி இருக்கான்ட்டு நான் போய் நின்னேன். A94 4 லெவல்ஸ் அப்போல்லாம் ஸ்கோப் போட்டது உங்கள்கிட்ட காமிக்கல. இப்போ நான் காமிக்கேன் பாருங்கள். 4 லெவல் ஸ்கோப் போட்டாச்சு, காமிச்சிட்டேன் உங்கள்கிட்ட. எனிமி இதில் தான் பார்த்தமே தெரிஞ்சுது. சரி, லேண்ட்மைன் வச்சுருக்கான் பாருங்கள். எனிமி உள்ளே தெரியுதாங்க பார்க்க முன்னாடி அடிச்சிட்டேன். எனிமி அதில் உட்காந்துருக்கான் பாருங்கள். எங்கள் ஹெல்ப் மீ கேட்டால் வரமாட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தரும் வரமாட்டாங்க. தெரியும் அவங்க இப்படி தான் நம்மளை துரோகம் பண்ணுவாங்கன்ட்டு. டோரான் இருக்கவங்க மட்டும்தான் ஹெல்ப் பண்ணாது. என் தம்பி அவரையும் போட்டாங்க பாருங்கள், முடிச்சிட்டாங்க. அவரையும் போட்டார். அடுத்த இப்போ வேறு யாரும் ரிவே பண்ண போவாங்க. ரிவே பண்ண வரக்க மாட்டாங்களே என் ஃப்ரெண்டு. நல்லா வாசிக்கல எடுக்க நான் மட்டும் நல்லா வருவான். அதுவும் தெரிஞ்ச கதாங்க இருங்க.
2 பேர் டெத் ஆகிட்டோம். இதுக்கடுத்து யாராவது ஒரு ஆள் போய் ரிவே பண்ண போவாங்க, ஹெல்ப் மீ கேட்டுருக்கேன். யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இவன் மேலேருந்து குதிக்க மாட்டேங்காங்க பிளேயருங்க. இங்கே தேவையில்லாமல் பவரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இப்படி தான் எனக்கு லேடாக வரவங்களாம் இருக்கேன். டக்குன்னு ஒரு ரிவே போட்டு விட்டா வந்தால் நாங்கள் வந்து ஏதோ ஒரு கில் எடுக்க கழி பார்ப்போம்ல. டீம் ஸ்குவாடோட இதை கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம் நம்பர்ஸை. அவன் அது கூட பண்ண மாட்டேங்கான். சும்மா இருக்கிறன்னா வேணால் நல்லா பண்ணுவாங்க. அவங்கள மட்டும் ரிவே பண்ணலாம், யாம்பரோம்பாங்க. ஆனால் நம்மளை மட்டும் ரிவே பண்ண மாட்டாங்க. இப்படி தான் பண்ணுவாங்க. எப்படியோ டோராவும் இறங்கிட்டோம், அதே இடத்துல தான் வந்திருக்கோம். யூஎம்பி கொடுப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு பிடிக்காத பைசன் கொடுத்துருக்காங்க. சரி இதை வச்சும் அடிப்போம், அழுத்தி பிடிச்சி ஹெட்ஷாட் அடித்து முடிச்சு விட்ருவோம் மேட்ச் ஆடிட்டு இறங்கியிருக்கேன். அதே இடத்துல என்னை அடித்து அந்த இடத்துல என் லூட் பாக்ஸ் கிட்ட தான் இறங்கினேன். ஆனால் என் லூட் பாக்ஸ் அந்த சைடில் இருக்குது, நான் அந்த சைடில் இறங்கியிருக்கேன். சரி லூட் பாக்ஸே வேணாம், பைசன் இருக்குது, ஷார்ட் ரேஞ்ச் நம்ம கையில் இருக்குது, அதை வச்சு அழுத்தி பிடிக்கலான்னு நான் பிளான் பண்ணேன். இங்கே இருக்கேன் இப்போவும். அப்போல்லாம் இறங்க வேண்டிய இடத்துல இப்போ இறங்கியிருக்கேன், இப்போ தேவையில்லாத இடத்துல இறங்கியிருக்கேன். சரி பின்னாடி எனிமி இருக்காங்க, நம்மகிட்ட யூஎம்பி இருக்குது, நான் இல்லைன்னு நினச்சிட்டேன். எப்படியா அவனை முடிச்சு விட்டுலாம் பிளான் பண்ணது. இங்கே எனிமி இருக்கான் காமிச்சிது. EP to HP மாற்றியாச்சு. இப்போ ஸ்கோப் போட்டு அடித்து பிடித்திலாம் நினச்சேன். பின்னாடி எனிமி வந்துடுவாங்களோ, க்ளோவால் உடைக்க கூட முடியல. ஃப்ரீஸை தூக்கி போடுறேன். ஃப்ரீஸ் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படியோ போட்டுடலாம். எப்படியோ தாம்சனுக்கு இங்கே இருக்க பின்னாடி எங்கள் அன்பு வரான்னு நினச்சேன். இவன் வந்து அவனை அடிச்சுட்டு போயிட்டான். மேட்சே முடிஞ்சது. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.